शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् पूर्वापरविचारत्वं वासनालक्षणमुक्तम् ज्ञेयज्ञानविचारजन्यम् अतो न शुद्धायां परिलक्षणमस्ति। ஒரு கேள்வி கொண்டு வாசனா தீர்கான்னு சொல்லி சுத்தா அசுத்தா பிரிச்சிருக்க. அது சுத்தா வாசனான்னு சொன்னா என்ன அர்த்தம்? தத்துவஞானம் மூலா வாசனா, தத்துவஞானத்திலிருந்து வர வேண்டிய வாசனா, கிரந்தாத்தியத்திலிருந்து தத்துவஞானத்திலிருந்து பிரம்ம பரோட்ச ஞானத்திலிருந்து வர வேண்டிய வாசனைக்கு சுத்தா வாசனான்னு பேரு. அசுத்தா வாசனா பாக்கி எல்லாமே அசுத்தா வாசனை. இப்படி ரெண்டு விதமா பிரிச்ச சொல்லியிருக்கேன். ஆனா வாசனைக்கு காமனா சொன்ன லட்சணம் இருக்கு. இந்த லட்சணம் சுத்தா வாசனா இத சேராது. சுத்தா வாசனா சுத்தாயாம் வாசனாயாம் தன் லட்சணம் அஸ்தி. ஏன் கேட்கறதுக்கு காரணம், தியக்த பூர்வாபர விசாரத்துவம் வாசனா லட்சணம் உத்தம். தியக்த பூர்வாபர விசாரத்துவம் வாசனாயான லட்சணம் சொல்லியிருக்காரு. அதனால என்ன கிடைக்கிறது, சாதாரணமா பாக்குறதா இருந்தால் பூர்வாபர விசாரம் இல்லாமல் முன்னும் பின்னும் இல்லாமல் உடனே கட்டுன்னு வர்றது மனசுல வரதா இருந்தால் அப்படி வந்தா தான் வாசனைன்னு பேரு. பூர்வாபர விசாரம் இல்லாமல் எந்த ஒரு உணர்வு வருதோ அதுக்கு வாசனைன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்படி சொன்னால் அத மலின வாசனைக்கு தான் சேரும், சுத்த வாசனைக்கு சேராது. ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். அப்படி இல்ல, இந்த லட்சணம் சுத்த வாசனைக்கும் சேர்ந்ததுதான். மலின வாசனையா இருந்தாலும் சுத்த வாசனையா இருந்தாலும் இப்படிதான். என்ன கேட்கறதுக்கு என்ன காரணம் கேட்டால், சுத்த வாசனை எப்படி வரணும்? சாஸ்திர விசாரத்தினால தானே வரணும். அப்ப சாஸ்திர விசாரத்தினால வர வேண்டியதா இருக்கிறதுனால பூர்வாபர விசாரம் இல்லாம வரக்கூடியது வாசனைன்னு சொன்னால் சுத்த வாசனைக்கு அந்த லட்சணம் ஒட்டாது. மலின வாசனையா இருந்தா விசாரம் இல்லாமலே வரும். அது சம்சாரத்துல இருந்தாலே மலின வாசனை உடனே வரும். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனா சுத்த வாசனை அப்படி கிடையாது. அது பிரயத்னப்பட்ட சாஸ்திர விசாரங்கள் எல்லாம் பண்ணி வர வேண்டியது தானே. அதனால பூர்வாபர விசாரம் வினா எது ஆகச்சதி சா வாசனா அந்த மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்காரு. அது சரியா இருக்காது. தெக்க பூர்வாபர விசாரத்துவம் வாசனா லட்சணம் யுத்தம் ததா யுத்தம். கேள்வி, பூர்வாபர விசாரம் இல்லாமல் மனசுல சட்டுன்னு வர வேண்டிய வந்தால் அதுக்குதான் வாசனை பேருன்னு சொல்லியிருக்கார். அத சுத்த வாசனைக்கு சேராது. சாஸ்திரத்திலிருந்து சாஸ்திர விசாரம் இல்லாமல் அது வராது. அதனால எப்படி அது லட்சணம் சரியா இருக்கும்? கேள்வி இல்ல, எப்படி இருந்தாலும் வாசனைன்னா பூர்வாபர விசாரம் இல்லாமல் உடனே வரணும். அப்பதான் வாசனையும் பேரு. இனிமேல் நான் எதை பத்தி யோசிக்கணும் இப்படி ஆலோசனை பண்ணி அப்படி வந்தால் அதுக்கு வாசனையும் பேரு கிடையாது. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்றது இல்லையா, வேகம் சொல்றது ஆயுர்வேதத்துல, கோபம் வருது, இதெல்லாம் இனிமேல் கோபப்படணும் ஒரு விசாரம் பண்ணி அப்படி வர்றது இல்ல, கோபம் வருது அதுதான். அதனால என்ன தெரியுது, அது வாசனையும் தெரியுது. அப்படி அந்த மாதிரி விசாரம் இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த கணத்தில் இது பண்ணணும் என்கிற ஒரு முடிவெடுத்த அப்படி பண்றதா அப்படி வர வேண்டிய ஒரு எண்ணம் ஆயிருந்தால் அதுக்கு வாசனையும் பேர் கிடையாது. வாசனைன்னா எப்படி இருக்கணும், சட்டுக்கு வரணும். அப்படி இருந்தாதான் வாசனை. இப்படி வாசனைக்கு லட்சணம் சொன்னால் அது துவிதான் சொல்ல முடியாது, ஏகவிதான் தான் சொல்லணும். கேள்வி, சம்சாரத்தில் இருந்து வர வேண்டிய வாசனை எல்லாம் மலின வாசனை எல்லாம் இப்படிதான், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் சுத்த வாசனை இப்படி இருக்கக்கூடாது. சுத்த வாசனை எல்லாம் சாஸ்திர விசாரம் பண்ணி இப்படி வர வேண்டியது தானே. அதனால சுத்த வாசனைக்கு இந்த லட்சணம் சேராது. இது கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்கிறார். மைவம் லட்சணே திருட வாசனே வாசனையா இத்துக்தத்வா யதா பகுஷு ஜன்மசு திருடபாவிதத்வேன அஸ்மின் ஜன்மனி வினைவ பரோபதேசம் அகங்கார மமகார ஆத்ம क्रोधादयो मलिन वासनया उत्पद्यन्ते तथा
பிராதமிக போதஸ்ய விசாரஜன்யத்வேபி தீர்க்ககால நைரந்தர்ய பாவிதே தத்வே பశ్చాத் வாக்கிய யுக்தி பராமர்சம் அந்தரேணைவ புரோவர்த்தி கடாதிவ சகசா தத்துவம் பரிஸ்புரதி தாதிருஷ்யா போதானுவர்த்தியா சகிதா இந்திரிய விவகாரா சுத்த வாசனா. புரியுதா? சுத்த வாசனைக்கும் இந்த சேரும் லட்சணம் சேரும். ஏன்னா தப்பா சொல்லல, மனித வாசனைக்கு எப்படி அந்த லட்சணம் வந்ததுன்னு பாருங்க. விசாரம் இல்லாமலே உங்களுக்கு வர்றதுனால தானே. அப்படிதான் சுத்த வாசனைக்கு. சுத்த வாசனைன்னா பிரம்ம தத்துவ ஞானம். இது முதல் வரும்பொழுது அந்த விசாரத்தினால வர வேண்டியதான் வாஸ்தவம் தான். ஆனா அதனுடைய திருடாத்தியாசத்தினால எப்படி வரும்? பிரயத்னம் இல்லாமலே அந்த எண்ணம் வருது. பிரம்மபாவம் ஐக்கியபாவம் என்கிறத விசாரம் இல்லாமலே, பிரமாணம் யுக்தி அனுசந்தானம் ஒன்றும் இல்லாமலே சட்டுன்னு மனசுல யாருக்கு வருதோ அவருக்குதான் வாசனை இருக்குன்னு சொல்லலாம். அது அப்படி வர்றது கிடையாதுனால் என்ன சொல்லணும்? விசாரத்தினால பிரயத்னப்பட்டு அந்த மனசுல எண்ணத்தை அந்த வாங்கிக்கிறது, அதுதான் வாசனை வரல. அப்ப வாசனை வருதுன்னா அவ்வளவுதான், அப்படிதான் அர்த்தம். அது சுத்த வாசனையா இருந்தாலும் சரி, மலின வாசனையா இருந்தாலும் சரி, யுக்தியும் விசாரமும் பிரமாணமும் ஒன்னும் யோசிக்காமலே வரதா இருந்தால்தான் வாசனை இருக்கு. இவர் ஜீவ பிரம்ம ஐக்கிய வாசனையோட இருக்கா, அப்படி வரதா இருந்தா. நம்மளெல்லாம் எப்படி அந்த வாசனையோட இருக்கல. அந்த கிரந்தங்கள் படிக்கும் பொழுது, பிரமாணங்கள் யோசிக்கும் பொழுது இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தி கொஞ்சம் மனசுல வருது, அதுக்கப்புறம் போயிடுது. அப்படி இருந்தா வாசனை கிடையாது, அதுக்கு வாசனை கிடையாது. அப்போ பூர்வாபர விசாரம் வினா ஆகச்சதி யா சா வாசனா கரெக்ட் தான். அது சுத்த வாசனையா இருந்தாலும் சரி, மலின வாசனையா இருந்தாலும் அப்படிதான். அதனால லட்சணம் ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை சொல்றேன். இதுதான் பதில் கொடுக்குறேன். மறுபடி படிக்கிறேன். மைவம் லட்சணே திருடவாசனையாய் குத்தத்வா யதா பகுஷு ஜன்மசு திருடபாவிதத்வேன அஸ்மின் ஜன்மனி வினைவ பரோபதேசம் அகங்கார மமகார காம குரோதாதயோ மலின வாசனையா உற்பத்தியந்தே. இந்த மலின வாசனையை பத்தி யாருக்கும் சந்தேகம் கிடையாது. நீ காமத்தை பண்ணணும், நீ யாரும் சொல்லிக் கொடுக்கல. நீ குரோதத்தை பண்ண யாரும் சொல்லிக் கொடுக்கல. நீ அகங்காரத்தை வச்சின்றி யாரும் சொல்லிக் கொடுக்கல. இருந்தாலும் ஏன் வருது கேட்டா, பல ஜென்மமா அது பழக்கப்பட்டதுனால. அந்த மாதிரி பல ஜென்மமா பழக்கப்பட்ட வரதா இருந்தாதான் வாசனையும் பேரு. பிரம்ம வாசனையும் அப்படிதான். பிரம்ம வாசனைக்கும் இது இப்படிதான் விஷயம் தான் சொல்றார். யதா எப்படியோ பகுஷு ஜென்மசு அநேகம் ஜென்மத்துல திருட பாவிதத்வேன திருடமா அனுசந்தானம் பண்ணதுனால வினைவ அஸ்மின் ஜென்மனி வினைவ பரோபதேசம், இன்னொருத்தோட உபதேசம் இல்லாமலே அகங்கார மமகார கிராம குரோதாலய மலின வாசனையா உற்பத்தியந்தே இதெல்லாம் வருது. கதா அந்த மாதிரியே பிராதமிக போதத்தை விசாரஜன்யத்தேதி. இப்ப பிரம்ம விசாரம் முதல் வரது எப்படி உடனே வரதில்லை, விசாரம் பண்ணிதான் வரணும். ஆனா வர வச்சு அப்புறம் பிராதமிக போதத்தை விசாரஜன்யத்தேதி, விசாரஜன்யமா இருந்தாலும் விசாரத்துல இருந்து வர வேண்டியதா இருந்தாலும் தீர்க்க காலம் ஐரந்தரிய சத்காராத்தே தத்துவே, தீர்க்க காலம் நிரந்தரமா அந்த தத்துவத்தையே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு பశ్చాத் வாக்கிய யுக்தி பராமர்சம் அந்தரேணைவா. ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும் அப்படி இல்லை, யுக்தி எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு மனசுல கொண்டு வர்றது இல்லை. அதெல்லாம் அந்தரேணைவா. அது இல்லாமலே புரோவர்த்தி கடாதி முன்னாடி இருக்கக்கூடிய கடம் பாக்குறது உடனே கடம் போதம் வருது இல்லையா, அந்த மாதிரி தத்துவம் பரிஸ்புரதி. தத்துவம் அப்படி பரிஸ்புரணம் இருந்தால் வாசனையும் பேரு பிரம்ம வாசனை இருக்கு. ஏன்னா வாசனை கிடையாது, பலமா கொண்டு வருது. ஆதிருஷ்யா போதானுவர்த்தியா சகிதா இந்திரிய விவகாரா சுத்த வாசனா. அந்த மாதிரி போதம் அனுவர்த்தமா இருந்தால் அப்படி இருக்கக்கூடிய வாசனைக்கு சுத்த வாசனான்னு பேரு. சாச்ச தேக ஜீவ தேக ஜீவன மாத்திராய உபயுஜ்யதே நது தம்ப தர்ப்பாத்யாசுர சம்பதுத்பாதனாய. இந்த விவகாரம் போதானுவர்த்தியா சகிதா இந்திரிய விவகாரா சுத்த வாசனம். இந்த போதானுவர்த்தியோட கூட இந்த பிரம்ம தத்துவ போத அதுக்கு அனுவர்த்தி இருக்கும் பொழுதே அந்த இந்திரிய வியாபாரம் நடக்கிறதா இருந்தால் அந்த இந்திரிய வியாபாரத்துக்கு சுத்த வாசனையும் பேரு. இந்த இந்திரிய வியாபாரம் தேக ஜீவனம் தேகம் நிறுத்துறதுக்கு மட்டும் உபயோகப்படுறது, அகங்காரத்துக்கு உபயோகப்படாது.
சொல்றார். சாக தேக ஜீவன மாத்திராய உபயோகிக்கிறே நது பிரம்ம கர்ப்பாத்யாசுர சம்பதுத்பாதனாய நாபி ஜென்மாந்தர ஹேது தர்மாதர்மோத்பாதனாய. இன்னொரு ஜென்மத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தர்மாதர்மங்களை கொண்டு வரதுக்கு ஒன்றும் இந்த பிரம்ம வாசனை ஆகாது. பிரம்ம வாசனை இருந்தால் அப்புறம் மோட்சம் தான். பிரம்ம வாசனையோடு ஒருத்தர் இருக்கிறதா இருந்தால் அதுக்கப்புறம் ஜென்மம் இருக்காது. பிரம்ம வாசனையோடு இருக்கிறதா இருந்தால் நாபி ஜென்மாந்தர ஹேது தர்மாதர்மோத்பாதனாய, ஜென்மாந்தரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தர்மாதர்மானங்களே பிரம்ம ஜானத்தோட இல்ல கம்பேர் பண்ணல. இந்த பிரம்ம வாசனையோடு இருக்கிறவனுக்கு எது பண்ணாலும் தர்மமோ அதர்மமோ வந்து சேர்றது இல்லைன்னு சொல்றாரு. பிரம்ம வாசனை கிடையாதுனால் ஏதாவது பண்றதா இருந்தால் அதுல இருந்து புண்ணியமோ பாபமோ வரும். யாரு இந்த பிரம்ம வாசனையோட இல்லையோ அவர் எது பண்ணாலும் புண்ணியமோ பாபமோ ஏதோ ஒன்று வந்துதான் ஆகும். அதனால சம்சாரம் கண்டிப்பா வரும். பிரம்ம வாசனையோடு இருக்கிறவன் அவர் ஜீவன் மட்டும்தான் அப்படி இருக்கும், வேற யாரும் இருக்காது. அப்படி இருந்தால் அவருக்கு தேக அனுவருத்தி மாத்திரம் பிரயோஜனம், வேற ஒண்ணும் இல்லை. தேகம் பிராரப்தம் முடிகிற வரைக்கும் நிற்கணும், அதுக்காக அவர் இருக்கார். இதுதானே அந்த அந்த பிரம்ம வாசனையோடு இருக்கிறவனுக்கு மறுபடி பண்ண அவரால் அவ பண்ண கர்மத்தில் இருந்த புண்ணியமோ பாபமோ வரப்போவதில்லை. அதனால அடுத்த சரீரம் வரப்போவதில்லை. அதனால விதேக கைவல்யம் வரும். நாபி ஜென்மாந்தர ஹேது தர்மாதர்மோத்பாதனாய யதா மிருஷ்டானி விரீஷ்யாதி பீஜானி உசூல பூரணமாத்திராய உபயுக்தானி நது ருச்சிரான்னாய நாபி சஸ்ய நிஷ்பத்தையே தத்வத். பிருஷ்டானி விரீஷ்யாதி பீஜானி, இது முன்னாடி வந்திருக்கு. வருத்த பீஜம் அது சாப்பிடுறதுக்கு ருச்சிரான்னாய உபயோகம், ருச்சி சாப்பிடுறதுக்கு உபயோகம் இல்லை. சஸ்ய நிஷ்பத்திக்கு சஸ்யம் வர்றதுக்கு உபயோகம் இல்லை. சஸ்யத்தை வராது, அங்குரம் வராது. கேவலம் குசூலம் பூரண மாத்திராய உபயுக்தானி, அது ஃபீல் பண்ண முடியும், அவ்வளவுதான், வேற ஒன்றுக்கும் உபயோகம் இல்லை. அந்த மாதிரி இவருடைய இந்திரிய விவகாரம், பிரம்ம வாசனையோடு யார் இருக்காரோ அவருடைய இந்திரிய விவகாரம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் உபயோகப்படுறதில்லை. உபயோகப்படுறதில்லைன்னா என்ன, அவருக்கு இன்னும் உபயோகம் இல்லையே. அதனால இந்த எதுக்காக சொல்றார், அந்த வாசனை என்கிற வாசனைக்கு என்ன லட்சணம் கொடுக்கிறாரோ அதை எங்கேயும் ஒட்டுறது சரியாதான் இருக்கு, அது கொண்டு சொல்லியிருக்காரு. அதாயிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், மலினா வாசனா திரிதா. மலின வாசனை மூணா பிரிக்கிறார். மலின வாசனை கவனிக்க வேண்டிய இடம். லோக வாசனா, சாஸ்திர வாசனா, தேக வாசனா. இது விஸ்தாரமா, ரொம்ப விஸ்தாரமா விவரணம் பண்றார். இதெல்லாம் லோக வாசனா, சாஸ்திர வாசனா, தேக வாசனா, இப்படி மூணு விதமா மலின வாசனை இருக்கு. மலின வாசனைன்னா எந்த வாசனை மோட்சத்துக்கு உபயோகப்படுறது இல்லையோ அதுக்கு மலின வாசனைன்னு பேர் வச்சிருக்காங்க. அது மூணு விதமா இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு இப்படி பிரிச்சு சொல்றான்னு கேட்டா, கவனிக்கிறதுக்கு. முதல் கவனிக்கிறோம் இல்லையா, எனக்கு எப்படி எல்லாம் வாசனை இருக்குன்னு நான் முதல் கவனிக்கிறோம் இல்லையா, அதுக்காக இப்படி இருந்தால் அது இந்த வாசனை முடிவு பண்ணணும். அதுக்காக பிரிச்சு சொல்ற. லோக வாசனா, சாஸ்திர வாசனா, தேக வாசனா செய்தி. முதல் லோக வாசனை பத்தி சொல்ற. சர்வே ஜனா யதா மாம் நனிந்தந்தி யதா வா உவந்தி ததைவ சர்வதா ஆதரிஷ்யாமி இது அபினிவேஷோ லோக வாசனா. சர்வே புரியுது எல்லாருக்கும். சர்வே ஜனா யதா மாம் ந நிந்தந்தி, யாரும் என்னை நிந்தையே பண்ண மாட்டார். சர்வே சுவந்தி, சுதிதான் பண்ணுவார். நான் எது பண்ணால், நான் எப்படி ஆச்சார விசாரங்களை பண்ணிட்டு இருந்தால் மற்றவா இன்னும் தோற்றம்தான் பண்ணுவார், நிந்தையே பண்ண மாட்டார். அப்படி நான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன். இந்த மாதிரி ஒரு எண்ணம், அப்படிதான் இருக்கணும், அது வாசம். ஆனா அப்படிதான் இருப்பேன் என்கிற அபிமானம் வந்தால் முடியாது. ஏன் முடியாதுன்னா, அப்படி இருக்க முடியாதுதான் உண்மை. அப்படி இருக்க முடியும்னாலும் பரவாயில்ல, அப்படி இருக்க முடியும்னா பரவாயில்ல. ஆனால்
எது பண்ணாலும் யாரோ ஒருத்தர் நின்று பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியெல்லாம் நல்லது பண்ணாலும் சில பேர் நின்று பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியெல்லாம் கெட்டது பண்ணாலும் சில பேர் குதிச்சுட்டு இருப்பாங்க. ரெண்டும் இருக்கு உலகத்துல, ரெண்டும் இருக்கு. அதனால இன்னொருத்தரே வச்சுட்டு நீங்க உங்களுடைய விவகாரத்தை சரிப்படுத்துறதா இருந்தால் இன்னொருத்தரை அபேட்சிச்சு மத்தவா என்ன பண்ணி கேட்பான், மத்தவா என்ன சொல்லுவான், அவா என்ன சொல்லுவா, இவா என்ன சொல்லுவா, இதுதான் வச்சுட்டு உங்களுடைய விவகாரத்தை சார்பு பண்றதா இருந்தால் அது நடக்காது. அப்படி வாசனை வச்சுருந்தா அதுக்கு லோக வாசனைன்னு பேரு. ஏன் அதுக்கு லோக வாசனைன்னு அது சொல்றதுன்னு கேட்டால், சத்தியாக சம்பாதைக்கும் அசக்கியத்துவா மலினத்துவம், அதுக்கு என்ன மலினத்துவம் பேர் வச்சிருக்க, அது உண்மையா அப்படிதான் இருக்கணும் இல்லையா கேட்க. இன்னொருத்தர் நிந்த பண்ணாத மாதிரி ஆச்சார விசாரங்களை பண்றதுனால் அது நல்ல விஷயம் தானே. அதுக்கு ஏன் மலினத்துவம் சொல்றது கேட்டால் முடியாது. அதனால சத்தியாக சம்பாதைக்கும் அசக்கியத்துவா, உங்களால அது பரிபாலனம் பண்ண முடியாது. அதனால மலினத்துவம். ஏன்னா அது எங்கேயும் தர்மசாஸ்திரத்திலும் சொல்லல. நமக்கு இல்லாத அதிகாரத்தை இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் கஷ்டம். இன்னொருத்தருக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்களே பேசக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குன்னு வச்சிருக்கோம். உத்வேகம்னா அவர் எக்ஸைட்டா அவர்கள் என்னுடைய வாக்கியத்தினால முன்னாடி இருக்கிறவாளுக்கு ஏதோ இப்படி சொல்றாரு அந்த மாதிரி, அதுக்கு உத்வேகம் பேரு. அந்த மாதிரி உத்வேகம் வர மாதிரி பேசக்கூடாது ஒரு தர்மசாஸ்திரம் இருக்குன்னு வச்சுக்கணும். இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கோபம் வர மாதிரி, அனாவசியமா கோபம் வர மாதிரி பேசக்கூடாது இன்னொரு சாஸ்திரம் இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த சாஸ்திரத்தை கவனிச்ச என்னால அந்த சாஸ்திரத்தை நான் கவனிக்கவே வச்சுக்கணும். என்னால என்ன பண்ண முடியும், நான் எப்படி பேசுறதா இருந்தால் இன்னொருத்தருக்கு சாதாரணமா அந்த கோபம் வராத இருக்குமோ அந்த மாதிரி பேச முடியும். என்னால மிருதுவா பேசலாம், சீதமா பேசலாம், அவமானப்படுத்தாத பேசலாம், அப்படியெல்லாம் பேசலாம். இப்படியெல்லாம் பேசினாலும் அவருக்கு அப்படி வரதா இருந்தால் என்னால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நான் பண்ணது வேஸ்டா போயிட்டு இல்லையா? இல்ல, அதுதான் அங்கதான் நமக்கு வரக்கூடிய தப்பு. அங்கதான் நான் இப்படி எல்லாம் ஆர்த்தமா பேசி அது பார்த்து அவர் கோபப்பட்டு இருக்கா. எவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அவருக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அவருக்காக நான் எவ்வளவு மெதுவா பேசியிருக்கேன், இவ்வளவு நான் பேசி எல்லாம் வேஸ்டா போயிட்டு இல்லையா? வேஸ்டா போகல. ஏன்னா நீங்க அப்படி பேசணும், அவ்வளவுதான் உங்களுக்கு உபதேசம். அது நீங்க பரிபாலனம் பண்ணியாது இல்லையா? போதும். உங்களுக்கு அதனால கிடைக்க வேண்டிய என்ன பிரத்யவாய பரிகாரம் அது கிடைச்சிருக்கு. உங்களுடைய வேலை ஆயிருக்கும். கர்மண்யவாதிகாரத்தை அவ்வளவுதான். இதனுடைய பலம் என்ன, நீங்க நினைக்கக்கூடிய பலம் அங்க வரல. அது என்ன காரணம், அது அவருடைய அதிர்ஷ்டம் காரணம். இங்க இருந்தாலும் அங்க இல்ல. அதுக்கு நாங்க எல்லா சாமகிரியும் ரெடி பண்ணாலும் அங்க அந்த காரியம் நடக்கிறதுக்கு தேவையான இது கிடையாது. இப்ப அந்த மண்ணு சரியில்லைன்னா எவ்வளவு ஜலம் போட்டாலும் எவ்வளவு இது போட்டாலும் அந்த சத்தியம் வருது. அது என்ன காரணம், மண்ணினுடைய அது. அந்த மாதிரி அவருடைய ஹிருதயமோ சித்தமோ நம்மளுடைய கையில் கிடையாது. அதனால கர்மண்யவாதிகாரத்தை மறக்கிறது, அவ்வளவுதான். கர்மண்யவாதிகாரத்தை மறக்கிறதுனால கஷ்டப்படுறது. இல்லைன்னா என்ன வருது, நம்மளால எது பண்ணணும் நமக்கு உபதேசம் இருக்கோ அது பண்ணி முடிச்சா நம்மளுடைய வேலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் அங்க விபரீதமா இருந்தாலும் நான் பண்ணது வேஸ்டா போகல. ஏன் காரணம், நமக்கு மேல இருக்கக்கூடிய சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை நான் பரிபாலிக்கிறதுனால அதனால எனக்கு என்ன பலம் கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கும். அதுக்கு எந்த பிரதிபந்தமும் கிடையாது. அவ்வளவுதான் வச்சுட்டு இருக்கணுமே தவிர அதுல இருந்து அவருக்கு நான் எதுக்காக பண்ணியிருக்கேனோ அந்த ரிசல்ட் அங்கே இருந்தா தான் நான் பண்ணது சபலமா இருக்கும் என்கிற புத்தி வச்சுட்டு பண்றதாக நடந்தால் அது முடியவே முடியாது. நான் எது பண்ணாலும் இதனால என்ன ரிசல்ட் வரணும், அந்த ரிசல்ட் வரலனால் என்னுடைய சிரமம் வியர்த்தம் இப்படி நினைக்கிறதா இருந்தால் தப்பு. அப்படி தர்மசாஸ்திரம் எங்கேயும் கிடையாது. யத்னே கிருதே எதி நதி கோத்திர தோஷா நகோபி தோஷா. யத்னே கிருதே, அதுக்காக என்ன யத்னம் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் இருக்கோ அந்த யத்னம் என்னால முடிகிற அளவுக்கும் பண்ணியாச்சு.
ரிசல்ட் வரல. கோத்திர தோஷம் கோபி தோஷம் நாஸ்தி. கதா தோஷம் எப்ப தோஷம்? எதுவுமே பண்ணலைன்னா தோஷம், அவ்வளவுதான். அதனால சம்பாதித சக்கியத்துவா மலினத்துவம் கதாஹி. இதுக்காக திருஷ்டாந்தங்கள்லாம் காமிக்கிறார். ராமாயணமே திருஷ்டாந்தம். எல்லா குணத்தோடையும் சேர்ந்த இருக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு காமிக்கிறதுக்கு தான் ஸ்ரீராமன் வந்திருக்கார். ராமர் அதுக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பிரயத்னப்பட்டாலும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாத, நமக்கு காமிச்சு கொடுக்க முடியாது. அதுக்காக ஒரு நாடகம், அதுக்காக தான் ராமாவதாரம் சொல்றார். பாருங்க, ஓம் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் இத்தியாதினா பகுதா வால்மீகி பப்ரச்சா. வால்மீகி கேட்கிறார், நாரதன் பதில் கொடுக்கிறார். இக்ஷ்வாகு வம்ச பிரபோ ராமோ நாம ஜனைஸ்ருதா. எல்லா குணங்களும் அவருக்கு இருக்கு, உபக்கிரமத்தில் இருக்கு. அவருக்கு கிடையாத குணமே இல்லை, எல்லா குணமும் இருக்கு. ஆனால் இப்ப ஏற்பட்ட குணத்தோட இருக்கிறவர் இருந்திருக்காரு. அவருடைய ஜீவிதம் பார்த்தால் இவ்வளவு எல்லா குணங்களும் இருந்தால் அவருடைய கீர்த்தி எப்படி இருக்கணும்? எல்லோருக்கும் அவர் பண்ணது எது பண்ணாலும் எல்லோரும் அங்கீகரிச்சுட்டுதானே இருக்கணும். யாரு எல்லாரும் அங்கீகரிச்சுருக்க? எங்க அங்கீகரிச்சிருக்கா? இன்னும் அங்கீகரிக்கல. இன்னைக்கும் கிராதமான நடந்திருக்கார். ராமர் பண்ணது தப்போ, பாலிவசம் பண்ண சரியில்லை, சீதா பரித்தியாகம் பண்ண தர்ம விருத்தம், இன்னும் ஆட்சேபங்கள் நடந்துட்டே இருக்கு. அது ஒரு கௌதுகம் எல்லாருக்கும் அந்த ஆட்சேபம் பண்றதுக்கு. நம்ம ஏதோ பக்தியினால சொல்றோம், அது வேற விஷயம். ராமர் பண்றது அப்படின்னா உபக்கிரமத்தில் இருக்கிறதுனால. ஆனா அந்த இதிகாசத்துக்கு அப்படி தாற்பயமே கிடையாது. அவர் பண்ணது தர்மசாஸ்திரத்துக்கு அனுகூலமோ இல்லையோன்னு வேற விஷயம். தர்மசாஸ்திரத்துக்கு அனுகூலமா இருந்தாலும் அவர் பண்றதெல்லாம் நல்லது. இப்படி உலகத்துல 3 லோகத்திலும் கேள்வி மத்தவா சொல்ற மாதிரி பண்ண முடியல அவராலையும் முடியல, யாராலையும் முடியல. அவர் பண்ணது, ராமர் பண்றதா இருந்தால் எல்லாம் சரியாதான் பண்ணியிருக்காரு. ராமர் தப்பா ஒன்றும் பண்ணல என்கிற ஒரு புகழ் எங்க வந்திருக்கு அவருக்கு? வரல. இத்தியாதினா பிரத்யுத்தரம் நாரதோ ததோ தாதிருஷ்யாதி ராமத்யா. அப்படி இருக்கக்கூடிய ராமருக்கும் பதிவிரதா சிரோமணி பூதாயா ஜெகன்மாது சீதாயாச்ச ஸ்ரோதும் அசக்கியோ ஜனாபவாத பிரவருத்தா. சீதைக்கும், ராமருக்கு மட்டும் இல்ல, சீதை எப்படி ஜெகன்மாதா சிரோமணி பூதா, பதிவிரதா சிரோமணி பூதா சீதா, சத்தியாக அவளுக்கும் ஸ்ரோதும் அசக்கிய கேட்கவே முடியாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஜனாபவாதம் லோகாபவாதம் வந்திருக்கு. சம்பிரவர்த்தா கிமு வக்தவியம் அந்நேஷாம். மற்றவாட ஸ்திதி என்ன சொல்லு? கதாஹி. அது எப்படின்னா தேச விசேஷேன பரஸ்பரம் இந்தாவோ பாகுல்யம் உபலப்யதே. தேச விசேஷேன ஒரு தேசத்துல இருக்கிறவா இன்னொரு தேசத்துல இருக்கிறவான விட்டு இருப்பா. ததாஹி தேச விசேஷேன பரஸ்பரம் இந்தா பகுலம் உபலப்யதே. பாகுல்யம் பரஸ்பரம் இந்தா பாகுல்யம், இன்னொருத்தர் நிந்த பண்றது பாகுல்யம் தாராளமா எக்கச்சக்கமா உபலப்யதே. தாட்சிணாத்யைஹி விப்ரைஹி உத்தராக வேதவிதோ விப்ராக மாம்சபக்ஷணோ நிந்தியந்தே. புரியுது இல்லையா? உத்தரதேசத்தில் இருக்கிறவா மாம்சம் சாப்பிடுவா, அங்க போகக்கூடாது. அவளுடைய இடத்துல போய் சாப்பிடக்கூடாது. இங்க இருக்கிறவா நிந்த பண்ணுவா. அதுவா நிந்த பண்றது சரியா இல்லையா வேற விஷயம். நிந்த பண்றது இல்லையா இருக்கா, அவ்வளவுதான். நிந்த பண்றது அவ்வளவுதான் அவருக்கு தாற்பயம். மாம்சபக்ஷணோ நிந்தியந்தே ஔத்தரே மாதுல சுதோத்வாகினா யாத்ராசு மிருத்பாண்டவாகினா தாட்சிணாத்தியா நிந்தியந்தே. மாதுல சுதா பரிணயம் இங்கு கிடையாது நினைக்கிறேன். இங்க இருக்கா? ஆந்திர தேசத்துல இருக்கு. இங்க இருக்கா? மாமா பொண்ணு கல்யாணம் பண்றது உண்மையா தர்மசாஸ்திரத்துல அது விசித்தம். அப்ப அவ என்ன சொல்லுவா, நீங்க மாம்சம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. மாமா பொண்ணு கல்யாணம் பண்றது இல்லையா, அதோட என்ன மாம்சம், அதோட மாம்சம் சாப்பிடுறது பெட்டர்னு சொல்லுவா. அவா சொல்லுவா. அவ இது பார்த்துட்டு அவன் இந்த பண்ணுவான், இது பார்த்துட்டு அவன் இந்த பண்ணுவான். அதனால இருக்கு, அப்படி இருக்கு. அவ்வளவுதான். இங்கே பகுர்தாக ஆசுலாயன சாட்சியாக காந்த சாகம் அப்பிரசத்தாம் மன்யந்தே. பகுர்ஜாகன்னா ருக்வேதிகாக அர்த்தம். ருக்வேதிகள் ஆசுல சாக்கியா இன்னொரு சாக்கையில் இருக்கிறவா வேதாதீனம் பண்றவாள், இந்த சாகை சரியில்லை, நீங்க எல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க.
வாதிசனேயஸ்து வைபரீத்தியேன, வாதிசனேனா எதிர்வேன இவரே இந்த ஏவம் ஸ்வஸ்வகுல கோத்திர பந்து வர்க்க இஷ்ட தேவதாதி பிரசம்சா வரகீய நிந்தாச்ச. தன்னுடைய குலம், தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய பந்து வர்க்கம், தன்னுடைய இஷ்ட தேவதா இதெல்லாம் துதி பண்ணுவான். இன்னொருத்தருடைய இஷ்ட தேவதா, இன்னொருத்தருடைய குலம் அதெல்லாம் நிந்த பண்ணுவான். வரகீய நிந்தாச்சா. ஆவித்வதஞ்சனா கோபாலம் சர்வத்திர பிரசித்தா. வித்வத் பெரிய வித்வானா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருப்பார், அங்கனையா இருந்தாலும் பண்ணிட்டு இருப்பார். அந்த என்ன கோபாலன் பசுமாடெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவன் அவனே ஆரம்பிச்ச பாமர் பெரிய பண்டிதால் ஆரம்பிச்ச அங்கே முடிகிற எல்லா ஜனங்களும் இந்த விஷயத்துல சமானமா இருக்கா இருக்கிறது ஒரு வஸ்துஸ்திரி. அப்படி இருக்கணும்னு சொல்லல, அப்படி இருக்குன்னு கவனிக்கலாம். அதனால இதை எதுக்காக வாங்கி கொடுக்கறான்னு கேட்டா, எல்லாரும் உங்களை துதிக்க மாதிரியும் இந்த பண்ணாத மாதிரியும் உங்களால இருக்க முடியும்னு யாராலும் நினைக்கிறதா இருந்தால் அப்படி முடியாது காமிக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை. ஏது தேவாபிப்பிரேத்தியம் சுஜி விஷாதோ விஜலோ விதக்ஷணக்ஷமோ யசக்தோ பலவாஸ்த துஷ்டா நிச்சித்ததோர சுபகோபி காமி கோ லோகமாராதயிதும் சமர்த்தா. ஒரு சுபாஷிதம் இது. லோகம் ஆராதயிதும் கஸ்மர்த்தா. லோகத்தை ஆராதனை பண்றதுக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு. என்னை பத்தி யாரும் தூஷணமே சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டா. அந்த விஷயத்தில் கன்ஃபார்ம் பண்றேன். அந்த மாதிரி ஜீவனம் பண்றதுக்கு யாரால முடியும்? யாரால முடியாது. எதுக்காக ஒரு இடங்கள் போய் காமிக்கிறார். சுஜி விஷாதோ அப்படின்னால் ரொம்ப சௌஜங்கள் பார்க்கிறதா இருந்தார், ரொம்ப ஆதாரம் சௌஜம் போடக்கூடாது, இப்படிக்கூடாது அப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ஆதாரங்கள் பார்க்கிறதா இருந்தால் எங்கெல்லாம் அந்த சுத்தி சௌத விதானம் இருக்கோ தர்மசாஸ்திரத்துல அதெல்லாம் ரொம்ப கவனித்து அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தால் உண்மையா என்ன பண்ணணும்? பெரிய மகான் அந்த மாதிரி எல்லாம் நம்மளால முடியாத அந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்துல பரிசோதனை பண்ண உடனே அவகாசன ஸ்நானம் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கா? பெரிய மகான் தானே உண்மையா சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்? விஷாதகா சொல்லுவார். மலையாள பாஷையில ஒரு பேச்சு இருக்கு, ஜல விஷாதம். விஷாதம் சொல்லுவார். அங்க என்ன பண்ணுவார்? விஜலோ விசக்ஷண க்ஷமோபி அசக்தா. அது என்ன சொல்றார்? விசக்ஷணா க்ஷமோபி விஜலா அசக்தா. விசக்ஷணம் ஒருத்தர் விசக்ஷணம் நன்னா சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர், பல விஷயங்கள் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர். க்ஷமஹா, க்ஷமனா சமர்த்தம் தான் அர்த்தம். ஆனால் வீச்சலகா, வீச்சலகானா ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணாம இருப்பார். வைராக்கியத்தினால கூட இருக்கலாம். சாமர்த்தியம் இருந்தாலும் பல விஷயங்கள் அவர் பண்ணாம பொறுமையா சாதாரணமா வந்து உட்கார்ந்து இருக்கார். அவரை பார்த்து என்ன சொல்லுவார்? அசக்தகா, முடியாது, அதனாலதான் பண்ண மாட்டார். உண்மையா முடியாம இல்ல, க்ஷமையினால இருக்கா. எனக்கு க்ஷமை இருக்கிறதுனால நான் சாந்தனா இருந்தால் என்னை பார்த்து என்ன சொல்லுவா? முடியாததுனால சும்மா இருக்காங்க, முடியாததுனால தான் சும்மா இருக்கா சொல்லுவா, நிந்த பண்ணுவா. பலவாஸ்த துஷ்டா, ஒருத்தர் பலவானா இருந்தால் துஷ்டன் சொல்லுவான். பலவான் அவ்வளவுதான், லௌஷ்யம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், பலவானா இருந்தா போதும், துஷ்டன் சொல்லுவான். நிச்சித்த ஜோர சுபகோபி காமி, நிச்சித்த ஜோர சுபகோபி, சுபகோபி சுபகா நிச்சித்த சோரோபி காமி. ஒருத்தர் சுபகன், சுபகான சுந்தரகான அழகா இருக்கார். நிச்சித்த ஜோர, யாருடைய சித்தத்தை சௌரியம் பண்றதுக்காக போகல, அழகா இருக்கா, அவ்வளவுதான். அழகு இருக்கு, உண்மையா அழகு இருக்கு. ஆனால் ஒரு காமினியோ ஒரு காமுகனையோ சித்த சௌரியம் தான் தெரியும் இல்லையா, அட்ராக்ட் பண்றதுக்கு ஒன்னும் போகல. நிச்சித்த ஜோரம், நிச்சித்த ஜோரம், சித்த ஜோரம் கிடையாது, தன்னுடைய பிரார்த்தனை இருந்துருக்கு, அவதான் அழகா இருக்கா. ஆனால் என்ன சொல்லுவா? காமின்னு சொல்லுவாங்க. அழகு இருக்கிறதுனாலே அவன் காமிதான், அழகு இருக்கு இல்லையா, அதனால காமின்னு சொல்லுவான், இந்த பண்ணுவான். இப்படி இருக்கிறதுனால உலகம் இப்படி இருக்கு, அதனால லோகம் ஆராதனையும் சமர்த்தம், எல்லாரையும் திருப்திப்படுத்திருக்க யாருக்கு சாமர்த்தியம் இருக்கு? ஒரு சுபாஷிதம். இன்னொரு சுபாஷிதம், வித்யதே, இதுதான் அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. வித்யதே நகலு கஷ்டித் உபாய,
நகோபி உபாயோ வித்தியதே சர்வலோக பரிதோஷகதோ எல்லாரையும் பரிதோஷப்படுத்துறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு உபாயம் கிடையாது. அதனால என்ன பண்றதுனால எல்லாம் வியர்த்தமா இப்படி வேணா நடத்துக்கோ, நீ எது பண்ணாலும் யாராலையும் அப்படின்னு வச்சுக்கலாமா, எது பண்ணாலும் எல்லாரும் துதி பண்றதோ நிந்த பண்ணாம இருக்கிறதோ இல்லை. அதனால உனக்கு எது தோன்றதோ எது நல்லது தோன்றதோ அதெல்லாம் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடாது. சர்வதா ஹிதம் ஆகரணியம். எனக்கு ஹிதம் எனக்கு தோன்றது இல்லை, சாஸ்திரத்தில் சொல்றது. எனக்கு எது ஹிதம், எந்த ஆசிரமத்துல எந்த தர்மத்தோட நான் எந்த குலத்துல எப்படி இருக்கேனோ அப்படி இருக்கிற எனக்கு எது ஹிதம்னு பெரியவாளோ சாஸ்திரமோ சொல்றதோ அது பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளோ பண்றதுனால இன்னொருத்தர் ஸ்துதி பண்றதான இந்த பண்றதான விவரிக்கிறதா இருந்தால் முடியாது. அதனால யதாகதஞ்சித ஆச்சாரம் சொல்லல, அதுக்காக சொல்லல அப்படின்னு கிரகிச்சுக்கலாமே. எது பண்ணாலும் யாரும் இந்த பண்றது எல்லாரும் துதிக்கிறதோ இந்த பண்ணாம இருக்கிறதோ இல்லை. அதனால இஷ்டப்படியா நடந்திருக்கலாம், அதுவும் பண்ணக்கூடாது. சர்வதா ஸ்வஹிதம் ஆகரணீயம், அவ்வளவுதான் முடியும். கிங் கரிஷ்யதி ஜனோ பகுஜல்பா, ஜனஹ பகுஜல்பா, ஜல்பனசீலம் லூஸ் டாக்கிங் அர்த்தம். ஜல்பா பகுஜனோ பகுஜல்போ ஜனஹ கிங் கரிஷ்யதி, அவரை வாய முத்திரணம் பண்ண முடியாது. அதனால ஹிதம் எதுவும் தெரியறதோ அது பண்ணிட்டு இருக்கிறது தான் கரணியம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கிறது. அப்படி இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறதா இருந்தார், நான் அப்படி இல்லை, ஹிதம் பண்றது மட்டும் இல்லை, நான் ஹிதம் பண்ற ஒரு மகான் மத்தவா எப்படி சொல்லணுமோ அப்படி நடப்பேன். ஒருத்தருக்கு அபிமானம் இருந்தால் அந்த அபிமானம் அனாவசியம். அந்த அபிமானம் இருந்தால் அதுக்கு லோகவாசனைன்னு பேரு. லோகவாசனை அதுக்கு பேரு. அத்தः லோகவாசனாயாக மலினத்துவம் அபிப்பிரேத்திய யோகீஸ்வரஸ்ய துல்லியநிந்தாஸ்துதித்வம் மோட்சசாஸ்திரேஷு வர்ணிதம். அதனால்தான் யோகீஸ்வரன் எப்படி இருக்கணும், துல்லிய நிந்தாஸ்துதியா இருக்கணும். நிந்தையையும் ஸ்துதியையும் கவனிக்கிறதா இருந்தால் அதை லோகவாசனை இருக்கிறவா தான் கவனிச்சிருவான். முந்தையையும் ஸ்துதியையும் கவனிக்கிறவா லோகவாசனை இருக்கிறவான்னு தெரியுது. அப்ப அவருக்கு சிதப்பிரஜனுக்கு லோகவாசனை இல்லைன்னு காமிக்கிறதுக்கு தான் துல்லிய நிந்தாஸ்துதி சொல்ற. நிந்தையும் ஸ்துதியும் ஒரே மாதிரி. அப்புறம் சாஸ்திர வாசனா திரிவிதா. ஆமா, சாஸ்திர வாசனா சாஸ்திராதீனம் பண்றவா கவனிக்கிறதுக்காக சொல்ற. சாஸ்திர வாசனா திரிவிதா, அதுல இருந்து ஒரு வாசனை வருது. பாட வியசனம், பகுசாஸ்திர வியசனம், அனுஷ்டானம் வியசனம் செய்தி. வியசனம் தெரியுமா, அடிக்ஷன் அர்த்தம். வியசனம் என்ற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் அடிக்ஷன் அர்த்தம். இது எதா இருந்தாலும் அடிக்ஷன் மாதிரி வந்திருக்கும்னாலும் அது வாசனையும் சொல்றது. இப்ப பகனம் வியசனம் அது ஒரு அடிக்ஷன். பகுசாஸ்திரம் வியசனம், அனுஷ்டானம் வியசனம் தேதி. தர்மசாஸ்திரத்துல பல விஷயங்கள் சொல்றது. அது ஓரளவுக்கு தான் அனுஷ்டானம் பண்ண முடியும்னு வஸ்துஸ்திரி தான். அது எந்த காலமா இருந்தாலும் இந்த காலத்துனா இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை, எந்த காலமா இருந்தாலும் அப்படிதான் தெரியாது. அது விவேசனம் பண்ணி அனுஷ்டானம் பண்றதுதான் வாஸ்தவம், உண்மையான ஸ்திதி அதுதான். அது இல்லாமல் எல்லாமே ஒரு அடிக்ஷன் மாதிரி மாறுதா இருந்தால் அதுக்கு வாசனை பேரு. இது ஒன்னு உதாரணமா பண்றார். பாகத்திய வியசனம் பரத்வாஜே அவகமியதே. பரத்வாஜன் ஒரு ரிஷி, அவரே உதாரணமா காமிக்கிறார். எதுக்கு? பாக வியசனத்துக்கு. பாக வியசனம்னா எப்படி இருக்கணும் அது அவரே பார்த்தா தெரியும். மலினா தேவி சஹி இத்தியாதினா சஹி புருஷாயுஷத்ரயேண பகூன் தேவான் அதீத்ய பகூன் வேதான் அதீத்ய இந்திரேன சதுர்த்தாயுஷி பிரலோபிதா. அது அந்த இடம் இங்கே காமிச்சிருக்கார் உபனிஷத்துல. நான் படிக்கிறேன், மூலத்துல கிடையாது, இவர் கோட் பண்ணியிருக்கார். எந்த உபனிஷத்துலும் தெரியல, எந்த உபனிஷத்து தெரியாது. அந்த வாக்கியங்கள் இங்கே கீழே இருக்கு பாருங்க. பரத்வாஜன் ஒருத்தர், பரத்வாஜோஹ திரிஹி ஆயுர்பி பிரம்மச்சரியம் உவாசா. 3 ஆயுஷா இருக்கும். ஆயுஷ்னா 3 ஆயுஷ்னா 3 ஜென்மம் இல்லை. பிரம்மச்சரியம் பண்ண வேண்டிய காலம், ராஜஸ்யம் பண்ண வேண்டிய காலம், வானப்பிரஸ்தம் பண்ண வேண்டிய காலம். இந்த 3 காலத்திலும் அவர் என்ன பண்ணியிருக்கார்? பிரம்மச்சரியம் தான் பண்ணியிருக்கார். பிரம்மச்சரியம்னா வேதாத்தியனமே பண்ணிட்டு இருக்கார் அவர். அப்படி இருக்கார். பரத்வாஜோகவை திரிஹி ஆயுர்பி பிரம்மச்சரியம் உவாசா. பிரம்மச்சரியமே வேதாத்தியனமே பண்ணிட்டு இருக்கார். ததும் த்ரீணி
தரும் ஜீர்ணிதம் ஜீர்ணம் சவீரம் சயானம் இந்திரஹ உபவுரஜ்ய உவாதா. அவருக்கு படுத்துட்டு இருக்கார். பிரம்மச்சரியமே ஒரு ஆயுஷில் இருக்கக்கூடிய 3 காலம், காயத்தியாசிரம காலமும் வானப்பிரஸ்தாசிரம காலமும் பிரம்மச்சரியாசிரம காலமும் வேதாத்தீனத்தினாலே போயிருக்கிறது. இப்ப ஜீரணம் ஆயிருக்கும் சரீரம். வேதாதீனம் பண்ண முடியாத அந்த ஸ்திதியில் ஆயிருக்கும். அது ஒரு 75 வயசு இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த காலத்துல இருக்கார் அவர். அப்படி இருக்கார். அவரே இந்திரன் போயிட்டு கூட்டு அவரை போய் பார்த்துன்னு சொல்றார். இந்திரன் என்ன சொல்றார்? பாரத்வாஜா எத்தே சதுர்த்தம் ஆயுர்தா தத்யாம் கிம் அனேன குறியா இல்லைங்க. உங்களோட ஸ்திதி பார்த்தால் இப்போ நிறைய இன்னும் ஆயுஷு இல்லைன்னு தோன்றது. உங்களுக்கு ஒரு 4வது ஒரு ஆயுஷு கொடுக்கறதா இருந்தால், சக்தி கொடுக்கறதா இருந்தால் நீ என்ன பண்ணுவ? கிம் குறியா பிரம்மச்சரியமேவ குறியா. இன்னொரு வேதத்தை படிக்கிறேன் சொல்றேன். பிரம்மச்சரியமேவ அனேன சரேயம் இது ஹோவாத அனேனா. இன்னொரு 4வது ஒரு காலம் கிடைச்சாலும், ஒரு 100 வயசு கூட கொடுத்தா கிடைக்கிறதா இருந்தாலும் இன்னொரு வேதத்தை தான் அத்தியனம் பண்ணுவேன். தகும்ஹா ஸ்ரீன் கிரீன் கிரி ரூபான் அவிஜாதானிவ திருஷயான் சகார. இந்திரன் அவனை கூப்பிட்டு, பாரத்வாஜனை கூப்பிட்டு 3 மலைகளை காமிக்கிறார். ஒரு மலை, இன்னொரு மலை, இன்னொரு மலை. இந்த வரைக்கும் பார்க்கல. அந்த மாதிரி 3 மலை காமிக்கிறார். இது என்ன தெரியுமோ கேட்கிறார். தேஷாம் ஏகைகஸ்மாத் முக்தினா ஆகுது. அது இந்த கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறார். சகோவாஜா பாரத்வாஜா இத்தியாமந்திரியா. ஹே பாரத்வாஜா கூட்ட சொல்றார். இது என்ன தெரியுமோ? அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்திருக்காரு. இது என்ன தெரியுமோ? இதுதான் வேதங்கள், இதுதான் வேதங்கள், இன்னும் அத்தனை இருக்குன்னு காமிக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆட்சியாயிக்க தெரியுது. அதனால இது எதுக்காக இந்த ஆட்சியாயிகம் வந்ததுன்னு கேட்ட, பகனம் வியசனம், அத்தியனம் வியசனம், அதை காமிக்கிறதுக்காக இந்த ஆட்சியாயிக உபனிஷத்தில் இருக்கு. அதை பத்தி இவர் சொல்றார். சகி புருஷாயுத்திரேன பகூன் வேதான தீத்யா. புரியுது இல்லையா? ஆயுஷனுடைய 3 பாகம். பகூன் வேதான தீத்யா இந்திரியன சதுர்த்தாயுஷி பிரலோபிதா. 4வது இன்னொரு கொஞ்சம் காலம் கொடுக்கிறேன், நீ என்ன பண்ணுவேன்? பிரலோகனத்தை கொடுத்த உடனே தத்ராபி பரிசிஷ்ட வேதாத்தியனாய உத்தியமம் உத்தியமம் சகாரா. இன்னும் பரிசிஷ்ட வேதாத்தியனத்தை பண்ணுவேன், உத்தியனம் உத்தியமம் சகாரா. சத்தியாவி இது வாசனை தான். என்ன காரணம்? அசக்கியத்துவா. அதுதான் மலை காமிக்கிறார். இவ்வளவு இருக்கு இன்னும். அதனால சத்தியாவி பாகத்திய அசக்கியத்துவா மலின வாசனாத்துவம். தாஞ்ச அசக்தி இந்திர பிரதிபோத்திய முடியாது. பூர்ணமா அது யாராலையும் முடியாது. அனந்தாவை வேதா இருக்கிறதுனால தாஞ்ச அசக்தி இந்திர பிரதிபோத்திய பாடாம் நிவர்த்தியா. வேண்டாம், அத்தியனம் பண்ண வேண்டாம், இனி போரும் சொல்லி நிவர்த்திய ததோப்தி அதிக புருஷார்த்தாய சகுண பிரம்ம வித்யான் உபதிதேஷா. ஏதோ ஒரு உபாசன மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. இதோட கொஞ்சம் வேற வழி இருக்கு, சொல்லி காமிச்சிருக்கேன். உபதிதேஷா ததேத சர்வம் தைத்திரிய பிராமணே திரஷ்டவியம். தைத்திரிய பிராமணத்துல இருக்கு இந்த ஆட்சியாயம் தெரியும். தைத்திரிய பிராமணே திரஷ்டவியம். ததைவ ஆத்தியந்திக புருஷார்த்தாபாவ பகுசாஸ்திர வியசனஸ்ய மாலின்யம் காவஷய வீராயாம் உபலபியதே. பகுசாஸ்திராத்தியன வியசனம், பல சாஸ்திரங்கள் படிச்சுட்டே இருக்கணும் என்கிற ஒரு வியசனம். இப்படின்னா முடியாத எதுவும் பண்றேன்னு அபிமானம் வந்தால் அதுக்கு வியசனம் பேரு. அவ்வளவுதான். குருவாசா, அதுக்கு பகுசாஸ்திர வியசனத்துக்கு உதாரணம். குருவாசா பகுவி சாஸ்திர புஸ்தக பாரை சக மகாதேவம் நமஸ்சக்ரு நமஸ்கர்த்தும் ஆகதா. எல்லா புஸ்தகங்களும் எடுத்துட்டு, அநேக சாஸ்திர புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு மகாதேவனை நமஸ்காரம் பண்ணவர். நமஸ்காரம் கர்த்தும் ஆகதா. சபாயாம் முனினா நாரதேன பாரவாஹி கர்ப்ப சாமியம் ஆபாதிதா. இது ஒரு பாரத்தை வகிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கழுதை, கர்ப்பமும் மாதிரி இருக்கே, நாரதனால பரிகாசம் பண்ணியிருக்கேன். ஆபாதிதா குரோதா, அவருக்கு குரோதம் வந்த உடனே எல்லா புத்தகமும் அப்படி ஒரு லவண சமுத்திரம், லவணே பரித்தெஜ்ஜா, இது ஒரு லவண தடாக மாதிரி இருக்கலாம், அங்கே போய் கொட்டி பரித்தெஜ்ஜா மகாதேவேன ஆத்மவித்யாயாம் பிரவர்த்திதா. ஆத்மவித்தியன்னு ஒண்ணு இருக்கு, அது போதும். இதனால ஆத்மவித்தியை இல்ல கிடையாது, இது கிடையாது. ஆத்மவித்தியக்கு உபாயமா இருக்கலாம், உபாயத்திலே இருந்திருந்தால் முடியாது சொல்லி ஆத்மவித்யாயாம் பிரவர்த்திதான்னு தெரியும். ஆத்மவித்யாக அனந்தரம் முகத்திய குருகாருண்ய ரகிதஸ்ய வேதசாஸ்திர மாத்திரேன உற்பத்தியதே. ஆத்மவித்யாங்கிறத
குருகாருண்ய ரகிதனா இருக்கிறவனுக்கு, குருகாருண்யம் இல்லாதவனுக்கு, அனந்தர்முகத்திய அந்தர்முகனா இல்லாம இருக்கிறவனுக்கு, அனந்தர்முகத்திய வேதசாஸ்திர மாத்திரேன உற்பத்தியதே. வேதமும் சாஸ்திரமும் அதுக்கு உபயோகப்படுத்தா இருந்தால் உபயோகப்படுத்தலாம். பிரதாத ஸ்ருதி நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா பகுதா ஸ்ருதேன இது அந்யத்ராப்யுக்தம். பகுசாஸ்திர கதா கந்தா ரோமந்தேன விருதைவ கிம் அந்நேஷ்டவ்யம் பிரயத்னேன தத்வஜ்ஞேய ஜோதிராந்தரம். பகுசாஸ்திரம் படிக்கலாம், வியசனமா கொண்டு போகக்கூடாது. படிக்கிறதுனால ஒன்றும் சொல்லல, வேதாத்தியனம் பண்ண வேண்டியது இல்லையா, பண்ண வேண்டியதுதான். சாஸ்திரம் படிக்க வேண்டியது படிக்க வேண்டியதுதான். அது ஒரு வியசனமா மாறுதா இருந்தால் அதனால உபயோகம் இல்லை. அது ஆச்சாரமா இருந்தாலும் எதா இருந்தாலும் வியசனமா மாறக்கூடாது சொல்ற. அந்நேஷ்டவ்யம் பிரயத்னேன தத்வஜ்ஞேர் ஜோதிராந்தரம் இது அதீத்ய சதுரோ வேதான் தர்மசாஸ்திராணி அநேகஷா பிரம்ம தத்துவம் ந ஜானாதி தர்வி பாகரசம் யதா. தர்வி தெரியும் இல்லையோ, கரண்டி பாகரசத்தே தெரியாத மாதிரி இருக்கிறது நிந்த பண்றது.